வாய பிளந்துட்டு அப்படியே நிக்காத, மண்ணாளி போட்டுருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்பதான் அத பாக்குறேன். என்னைக்குமே ஆள் கூட்டமா இருக்கேன். எங்க ஊரு கடற்கரை இன்னைக்கு ஆர்ப்பரிக்கும் அறைகளால வெறிச்சோடி கிடக்கு. ஆசையோட அலையோட விளையாட வந்த என் பிள்ளைங்களுக்கு ஏமாத்தமா போச்சு. ஆனா என்னதான் மாறினாலும் நம்ம மக்கள் மாற மாட்டாங்க. கடற்கரை ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பைகளும் குப்பைகளுமா இருந்துச்சு. கஷ்டம் பார்க்காம பிளாஸ்டிக் பேக்கை எல்லாம் குப்பை தொட்டியில கொண்டு போட்டா சின்ன வயசுல இருந்தே நாம கொண்டாடுற நம்ம கடற்கரை சுத்தமா இருக்கும். அப்படியே இடது பக்கமா நடந்து போனா பக்கத்துலதான் பார்க் இருக்கு. வீட்டுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் டைம் பாஸ் பண்ண குளச்சல் நகராட்சியால கட்டின ஒரு பார்க் தான் இது. சின்ன சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறதையும் சிரிக்கிறதையும் பார்க்க பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பார்க் வச்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா பார்க்க வச்சவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்லைட்ல சின்னதா ஒரு ஹோல் இருக்கு. அது குழந்தைங்களை கிழிச்சு விட சான்ஸ் இருக்கு. அது மாதிரி இந்த சுத்துற மேரிகோ ரவுண்ட்லயும் ரிப்பேர் ஆகி கிடக்கு. மத்தபடி எல்லா விளையாட்டுகளும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பெரியவங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க வர்றவங்க எல்லாம் கண்டுக்காம போறாங்க. உனக்கு என்னம்மான்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களும். அவங்க சேஃப்டிக்காக இதை சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பா இதை யாராவது பார்ப்பாங்க. அதை சரி பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த பதிவு.